அசிங்கமா இருக்கு. 2 பேருமே படிச்சவங்க, இந்த உலகத்தை நல்லா புரிஞ்சுக்கிட்டவங்க, அவங்களுக்குள்ள ஒரு கருத்து வேறுபாடு வருதுங்கும் போது 2 தரப்புல இருக்கிற பெரியவர்களை உட்கார வச்சு ரொம்ப அமிக்கபுலா அதை முடிச்சுக்கணும். அல்லது நீதிமன்றம் போனீங்களா, நீதிமன்றத்தை முழுக்க நம்பிடணும். அங்க போய் உங்க பிரச்சனைகளை சொல்லிக்கணும். இது தெரு சண்டை மாதிரி மாறி அவங்க சில பொருட்களை வச்சுக்கிட்டு நான் தர முடியாதுன்னு சொல்றதும், இவர் அதை வாங்கி கொடுங்கன்னு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போறதும் ரொம்ப ரொம்ப தரக்குறைவா இருக்கு. ஆனால் வீட்டை விட்டு ஜெயம் ரவி அனுப்புனாங்களா சார்? துரத்தி அனுப்பப்பட்டதெல்லாம் நான் போட்டிருந்த பேண்ட் ஷர்ட்டோட அப்படியே கால் டாக்ஸியில கிளம்பி வந்துட்டேன். நான் இறங்கும் போது காசு கூட என்கிட்ட இல்லை அப்படின்னு அவர் சொல்றாரு. இந்த இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்னா தரலன்னு சொல்லியிருந்தாங்க. அந்த இன்ஸ்டாகிராம் வச்சுட்டு என்ன பண்ண போறாங்க அவங்க? ஜெயம் ரவி இன்ஸ்டாவை இவங்க வச்சுட்டு என்ன பண்ண போறாங்க? கேட்டா கொடுத்துட்டு போக வேண்டியதுதானே. அது கொடுக்காம அப்புறம் இவர் அதுக்கு ஒரு ஃபைட் பண்ணி அப்புறம் இன்ஸ்டாவுக்கு பேசி மெயில போட்டு எப்படியோ வேற ஒரு நம்பர் அதில் ஜாயின் பண்ணி என்னத்துக்கு இவ்வளவு பிரச்சனை? மக்களே, அன்பு வணக்கம். இன்றைய நமது சிறப்பு நேர்காணலில் நம்முடன் இருப்பவர் வலைபேச்சு அந்தரன் சார் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். எப்படி சார் இருக்கீங்க? சிறப்பா இருங்க. இப்போ தமிழ் சினிமாவில் யாராவது ஒருத்தருக்கு டிவோர்ஸ் ஆச்சுன்னா அவங்க 2 பேர் சம்மந்தப்பட்ட முடிவுகள் தான் இருக்கும். ஆனால் இப்போ இந்த ஜெயம் ரவி ஆர்த்தி விவாகரத்தில் பெரிய ஒரு சர்ச்சையாக மாறுது. இன்ஸ்டாகிராமை கொண்டு கொடுக்க மாட்டேன்னு சொல்கிறாங்க, வீட்டில் சேர்க்க மாட்டேன்றாங்க, போலீஸ் ஸ்டேஷனில் போய் சண்டைலாம் நடந்ததுன்னு சொல்லுவாங்க. என்ன சார் நடக்குது இப்போ? இதுதாங்க, இது ரொம்ப அசிங்கமா இருக்கு. இப்போ 2 பேருமே படிச்சவங்க, இந்த உலகத்தை நல்லா புரிஞ்சுக்கிட்டவங்க, அவங்களுக்குள்ள ஒரு கருத்து வேறுபாடு வருதுங்கும் போது 2 தரப்புல இருக்கிற பெரியவர்களை உட்கார வச்சு ரொம்ப அமிக்கபுலா அதை முடிச்சுக்கணும். அல்லது நீதிமன்றம் போனீங்களா, நீதிமன்றத்தை முழுக்க நம்பிடணும். அங்க போய் உங்க பிரச்சனைகளை சொல்லிக்கணும். இது தெரு சண்டை மாதிரி மாறிக்கிட்டு இருக்கு. அவங்க சில பொருட்களை வச்சுக்கிட்டு நான் தர முடியாதுன்னு சொல்றதும், இவர் அதை வாங்கி கொடுங்கன்னு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போறதும் ரொம்ப ரொம்ப தரக்குறைவா இருக்கு. இந்த சண்டை இதோட முடியாது போல தெரியுது. ஏன்னா ஆர்த்தி அவங்க தரப்புல இருந்து வேற ஏதாவது சொல்லுவாங்களோங்கிற மாதிரி இருக்கு. அப்புறம் அதுக்கு பதில் இவர் சொல்லுவாரோங்கிற மாதிரி இருக்கு. இந்த சூழ்நிலை ரொம்ப தவறா போயிட்டு இருக்கு. இன்னைக்கு ஏதோ ஒரு மனக்கசப்பின் காரணமா அவர் வைக்கிற எல்லா குற்றச்சாட்டுகளும் ஒரு 10 வருஷம் கழிச்சு அவர் திரும்ப ரீகால் பண்ணா தப்பா தெரியும். ஒருவேளை நம்ம அவசரப்பட்டோமோ, அன்னைக்கு அதை செஞ்சிருக்க கூடாது அப்படின்லாம் தோணும். ஏன்னா குழந்தைங்க வளர்ந்துட்டு இருக்காங்க. இன்னைக்கு புரியாத இந்த குழந்தைகள் நாளைக்கு வளர்ந்த பிறகு கேள்வி கேட்பாங்க. அன்னைக்கு உங்களுக்கு தோணும், ஐயோ இதை நம்ம செஞ்சிருக்க கூடாது. 2 பேருக்குமே, நான் சொல்ற ஜெயம் ரவி மட்டும் இல்லை, அவங்க ஆர்த்திக்கும் அது தோணும். அப்போ நான் என்ன சொல்றேன், இந்த சண்டையை முதல்ல நிறுத்துங்க. காவல்துறைக்கு போய் கம்ப்ளைண்ட் பண்றது, இது எல்லாத்தையுமே முதல்ல நிறுத்திட்டு இந்த சைட்ல 4 பேர், இந்த சைட்ல 4 பேர் நல்ல பெரியவங்களை உட்கார வச்சு இதை பிரச்சனையை பேசி தீக்கிறது தான் சரியா இருக்கும். இந்த பொது வெளிக்கு வர்றதுங்கிறது ரொம்ப ரொம்ப அசிங்கமா இருக்கு. ஆனா வீட்டை விட்டு ஜெயம் ரவி அனுப்புனாங்களா சார்? துரத்தி அனுப்பப்பட்டதெல்லாம் இல்ல, அவரே வந்ததா தான் சொல்றாரு. இப்ப பத்திரிகையாளர்களை அவர் சந்திக்கும் பொழுது நான் போட்டிருந்த பேண்ட் ஷர்ட்டோட அப்படியே கால் டாக்ஸியில கிளம்பி வந்துட்டேன். நான் இறங்கும் போது காசு கூட என்கிட்ட இல்லை அப்படின்னு அவர் சொல்றாரு. அப்ப அவரா கிளம்பி வந்ததுதான் அவர் சொல்றது. இவங்க எப்படி அப்ப விரட்டி இருக்க முடியும்? இந்த இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்னா தரலன்னு சொல்லியிருந்தாங்களே சார். அதுதாங்க அந்த பக்குவம் இல்லாத ஒரு செயலா இருக்குங்கிறேன். அந்த இன்ஸ்டாகிராம் வச்சுட்டு என்ன பண்ண போறாங்க அவங்க? ஜெயம் ரவி இன்ஸ்டாவை இவங்க வச்சுட்டு என்ன பண்ண போறாங்க? கேட்டா கொடுத்துட்டு போக வேண்டியதுதானே. அது கொடுக்காம அப்புறம் இவர் அதுக்கு ஒரு ஃபைட் பண்ணி அப்புறம் இன்ஸ்டாவுக்கு பேசி மெயில போட்டு எப்படியோ வேற ஒரு நம்பர் அதில் ஜாயின் பண்ணி என்னத்துக்கு இவ்வளவு பிரச்சனை? 2 பேரும் பிரிஞ்சுட்டீங்க, சேருவதற்கான முயற்சியை தானே எடுக்கணும். அந்த விரிசலை மேலும் விரிசலாக்குவதுங்கிறது எப்படி சரியா இருக்கும்? இப்போ இந்த ஜெயம் ரவி ஆர்த்தி இந்த விவாகரத்துக்கு காரணம் ஒரு பாடகின்னு சொல்லியிருந்தாங்க சார், கெனிசான்னு சொல்லிட்டு. இல்லைங்க, அதுக்குள்ள நம்ம ரொம்ப போக முடியாது. என்ன இல்லை சார், இப்போ அவங்க ஒரு நேர்காணல் கொடுத்துருக்காங்க. அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இவங்க விவாகரத்து பண்றதுக்கு காரணம் என்னன்னு சொல்றாங்க. ஆனா இதுக்கு காரணம் நான் இல்லை, அவர் என்கிட்ட ஹீலிங்காக தான் வந்தார், அவரோட கஷ்டத்தை சொன்னாரு, ரொம்பவே டார்ச்சர் கொடுத்துருக்காங்க அப்படின்லாம் சொல்றாங்கல்ல சார். இப்போ ஜெயம் ரவிக்கு நிறைய டார்ச்சர் கொடுக்கப்பட்டிருக்கா? இல்லைங்க, நீங்க நல்ல ஒரு மனநல மருத்துவர்கிட்ட போங்க. உங்களுக்கு ஒரு பிரச்சனைன்னு நீங்க போனீங்கன்னா உங்க பிரச்சனையை அவங்க தான் வச்சுப்பாங்க உள்ள. வெளியில நீங்க அடிச்சு கேட்டா கூட சொல்ல மாட்டாங்க. அதுதான் ஒரு மருத்துவருடைய குணம். நீ ஜெயம் ரவிக்கு என்ன பிரச்சனை இருக்கு, அவர் எதுக்காக வந்தாருலாம் பொது வெளியில நீங்க சொன்னீங்கன்னா நீங்க எப்படி ஒரு டாக்டரா இருக்க முடியும்? அங்கேயே நமக்கு பெரிய சந்தேகங்கள் வருது. அதான் இந்த விவகாரத்துல நம்ம ரொம்ப பேச நமக்கு ஏதோ ஒரு மாதிரி சங்கடமா இருக்கு. நம்ம இறங்கி போறோமோங்கிற மாதிரி இருக்கு. ஊர்ல எல்லாருமே லட்டை பத்தி தான் சார் அதிகமா பேசிட்டு இருக்காங்க. ஆனா ஒருத்தர் மட்டும் இங்க பஞ்சாமிர்தத்தை பத்தி பேசி அரெஸ்ட் ஆகிருக்காரு. என்ன விஷயம் சார் அது? இல்ல, அவரு என்ன சொல்றாரு, நான் ஒரு அவேர்னஸுக்காக சொன்னேன். ஆந்திராவில ஒரு முதலமைச்சரே இப்படி சொல்லும் பொழுது அங்க நடக்கிற மாதிரி இங்க எதுவும் தவறுகள் நடந்துடக்கூடாது, என் காதுக்கு இப்படி ஒரு செய்தி வந்துச்சு, அதனால கொஞ்சம் கவனமா இருங்கன்னு நான் சொன்னேன். மற்றபடி நான்
இதை பற்றி நான் நேரடியாலாம் சொல்லலைன்னா ஒரு விளக்கம் ஒன்று சொல்கிறார். ஆக்சுவலாக ஜாமீன் கிடச்சி வெளியில் வந்த பிறகு ஒரு ப்ரெஸ் மீட்டில் அவர் சொல்கிறாரு. அவர் வந்து ஆனால் ரொம்ப அதே மாதிரி இப்போ கார்த்தி சொன்ன மாதிரி தான் சென்சிட்டிவான விஷயம். அதில் நீங்கள் வந்து நான் பார்த்தேன் எனக்கு தெரியும்லாம் சொல்லவே கூடாது. இப்போ எப்படி திருப்பதியில் லட்டோ அதுமாரி பழனியில் பஞ்சாமிர்தம் போகிறவங்க எல்லாரும் அவங்கவுங்க வசதிக்கு ஏற்ப ஒரு டப்பாவை வாங்கிட்டு வந்துடுவாங்க. அதை வந்து பிரசாதமாக எத்தனை காலமாக இங்கே சாப்பிட்டுட்டு இருக்காங்க. திடீர்னு அது மீது நீங்கள் வேற ஒன்று வைக்கும் பொழுது அது பேசிக்கலாகவே லாஜிக் இல்லை. இப்போ ஒருத்தருடைய ஆண்மையை குறைச்சி என்ன ஆக போகுது சொல்லுங்க. ஏதாவது அதில் அர்த்தம் இருக்கா? இப்போ ஜனத்தொகை தமிழ்நாட்டில் இருக்கிற ஜனத்தொகையை குறைக்கணும்னு தானே இது பழனி தேவஸ்தானம் வேலையை பார்க்கும். அது ரொம்ப முட்டாள்தனமான ஒரு வாதம். நீங்கள் முதல்ல ஒருத்தன் வந்து அவர் எங்கேயோ கேள்விப்பட்டிருக்கிறாரு, யாரோ சொல்லியிருக்காங்க, அல்லது அவருக்கே கற்பனையில் வந்து சொன்னாரா அதெல்லாம் தெரியாது. ஆனால் ஒரு கதையை வடிவமைக்கிறதுக்கு முன்னாடி அதில் ஒரு லாஜிக் பார்க்கணும். இப்போ நம்ம ஒருத்தன் சொல்கிறான், நம்மகிட்ட ஒரு பன்னியை வந்து பச்சையாக கடிச்சு ஒருத்தன் தின்னுட்டான் அப்படின்னு நம்மகிட்ட சொன்னான்னா அது எப்படா திம்பான்னு நம்ம கேட்போம்ல. அதில் ஒரு கேள்வி நமக்கு இருக்கும்ல. அந்த மாதிரி நீங்கள் அவன்கிட்ட கேட்கணும். யாரோ ஒருத்தன் உங்கள்கிட்ட சொன்னால இதில் என்னடா லாபம், பழனி தேவஸ்தானத்துக்கு என்ன லாபம், உங்களுடைய ஆண்மையை குறைக்கிறதுல அதில் என்ன லாபம் அப்படின்னு நீங்கள் கேட்கணும்ல. கேட்டால் அதை சொல்லியிருக்க மாட்டீங்கல்ல. புத்தாம் பொதுவாக என்ன சொன்னாலும் நம்புறது இருக்குல்ல, அது ரொம்ப ரொம்ப தவறு. பாவம் அவர் வந்து அது ஏதோ நம்பி சொன்னாரா இல்லை கற்பனையில் வந்ததை சொல்லிட்டாரான்னு தெரியல. பட் அவர் மீது இவ்வளவு ஒரு வன்மத்தோட இந்த கைது நடந்திருக்க வேண்டாம். ஏதோ சொல்லிட்டாரு மாதிரி கைது தான். அடுத்து யாரும் இந்த மாதிரி பேசக்கூடாதுன்னு கூட எடுத்துக்கலாம்ல சார்? அது கூட ஒரு காரணமா இருக்கலாம். பட் என்னன்னா இப்போ சொன்ன மாதிரி இப்போ நீங்க சொன்ன மாதிரி அது ஒரு வகையில் ஏற்றுக்கக்கூடியது தான். ஒரு பெரிய விஷயத்த காலகாலமா நம்புகிற ஒரு விஷயத்தை திடீர்னு குழப்பி விடுறது இருக்குல்ல, அது ரொம்ப தவறானது தான். பட் அவர் கைது பண்ண முறையெல்லாம் அவர் சொல்றாரு நமக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஏன்னா இந்த லுங்கியோடய அவர் போயிருக்கிறாரு. அதெல்லாம் அவசியம் இல்லை தம்பி, ஒன்று இந்த நீ இப்படி பேசிட்டப்பா அதுக்காக உன்னை கைது பண்ணி நீதிபதிகிட்ட சரண்டர் பண்ண போறோம், கிளம்பி வான்னா ஒரு பேண்ட்டை மாட்டிட்டு வந்திருக்க போறாரு. இன்னொன்னு அவர் ஏதோ குழந்தைய கூப்பிடுறதுக்காக கிளம்பிட்டு இருந்தாரு. அதே மாதிரி அவர் எங்க சரண்டர் பண்ண போறாங்கன்னே தெரியாம வேன்ல பல மணி நேரம் டிராவல் பண்ணி திருச்சி வரைக்கும் எல்லாம் கொண்டு போயிருக்காங்க. ஸோ அதெல்லாம் பாவமா இருக்கு. அது கேட்கும்போது ரொம்ப சங்கடமாகவும் இருக்கு. அது செஞ்சிருக்க வேண்டிய அவசியம் இல்லை. நீங்க நேரடியா தம்பி இதுதான் உங்க மேல குற்றச்சாட்டு, நீ வா கிளம்பி வான்ட்டு பக்கத்துல இருக்கிற ஒரு ஸ்டேஷன்ல சரண்டர் பண்ணி உள்ள தெளிந்தா கூட அவருடைய செயல் மற்றவர்களுக்கு வந்து ஒரு பாடமா இருந்திருக்கும். இனிமேல் நம்ம இப்படி பேசக்கூடாது. பட் இதை ஏன் பண்ணாங்கன்னு தெரியல. சரி, ஓகே சார், ரொம்பவே நன்றிகள் சார். எங்களுடைய நேரம் நன்றி.